Hello friends. Realme தரப்பிலிருந்து பெருசா எதிர்பார்க்கப்பட்ட X7 சீரிஸ் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸ் கீழ Realme X7 5G ஸ்மார்ட் போனை 20000க்கு, X7 Pro 5G ஸ்மார்ட் போனை கொஞ்சம் அதிகமா 30000க்கு இல்ல ரொம்ப அதிகமா 30000க்கு லான்ச் பண்ணிட்டாங்க. X7 Pro 5G ஸ்மார்ட் போன்ல 30000க்கு உண்மையாலுமே வேற லெவல் ஸ்பெக்ஸ் இருக்குது. இதே அளவு ஸ்பெக்ஸோட இதே மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் வேற எந்த ஒரு பிராண்ட் தரப்புல இருந்தும் 30000க்கு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா அதை நான் பெஸ்ட் ஸ்மார்ட் போன் சொல்லியிருப்பேன், பெஸ்ட் பிரைசிங்னு சொல்லியிருப்பேன். பட் ரியல்மி இந்த போனை 30000க்கு லான்ச் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் பிரைசிங் தான். ஏன்னா ரியல்மி அப்படின்னாலே ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸுக்கு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணுவாங்க. பிரைசிங் எப்பவுமே அக்ரெசிவாக இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட தாட். இதே தான் நார்மலாக ரியல்மி ஃபேன் எல்லாத்தோட தாட்டாகவும் இருக்கும். அதனால தான் ரியல்மி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனே அதே மாதிரி ஒரு 25000 பட்ஜெட் தான் லான்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப அதிகமாக 30000க்கு லான்ச் பண்ணிட்டாங்க. வரப்போகிற பிப்ரவரி 10ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் சேலுக்கு வருது. அதில் ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எஃபெக்டிவாக உங்களால் 28000க்கு வாங்க முடியும். 28000 அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிக பிரைசிங் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோவில் Realme X7 Pro 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக 30000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் 20000 ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்க இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்கிறதே கம்மியான விலைக்கு அவைலபிளாக இருக்க ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் Realme X7 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு இருக்க முக்கியமான 3 ரீசன், வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு இருக்க ரொம்ப முக்கியமான 5 ரீசன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி உங்க டெக் ஃபார் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது பார்த்தா ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும். அதை மறக்காம கிளிக் பண்ணிங்க. அப்பதான் இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். என்னடா வெறுவையில் வட சுடுவியா, இந்த X7 சீரிஸ் ஏதாச்சும் வாங்கி கவர் பண்ணிய மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இன்னொரு 10 டேஸ்க்குள்ள Realme X7 அன்பாக்சிங், X7 Pro அன்பாக்சிங் ரெண்டுமே இருக்கும். குயிக் இம்ப்ரெஷன், அது போக கேமிங் டெஸ்ட், கேமரா டெஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான 5 ரீசன்ஸ் பார்த்தலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Realme UI அப்டேட் கொடுத்து அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 10 அப்டேட் கொடுத்தா லான்ச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளிக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஸ்மார்ட் போன்ல கூட அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் கொடுத்து ஒரு சில பிராண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக கூட விவோ ஆஃப்லைனில் 12000 லான்ச் பண்ண Y12s, Y31 இந்த மாதிரி ஸ்மார்ட் போனுக்கெல்லாம் அவங்களோட லேட்டஸ்ட் FunTouch OS 11 கொடுத்து அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2021 பிப்ரவரி மாதத்தில் இருக்கும். இப்போ ரியல்மி தரப்புலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னமும் பல Android 10 அப்டேட்டே கொடுத்து லான்ச் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வெல்கம் ஃபியூச்சர் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரு மெயின் ஸ்மார்ட் ஃபோனுக்கு 2 ஜென்ரேஷன் Android அப்டேட் கொடுப்பாங்க. அதாவது Android 10 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் Android 11 அப்டேட் கொடுப்பாங்க. அதிகபட்சமா Android 12 அப்டேட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பட் இப்பவே Android 11 அப்டேட்டோட லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு Android 12 அப்டேட் நெக்ஸ்ட் இயர் கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் Android 13 அப்டேட்டோ உங்களோட Realme X7 5G ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிடைக்கும். பட் இதுக்கப்புறம் Android 13 அப்டேட்லாம் வருமா அப்படிங்கிறது ரொம்ப கொஸ்டின் மார்க் தான். சாஃப்ட்வேர் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் இங்கே Realme அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி சுத்தமா எனக்கு தெரியல. ரெண்டாவது ரீசன், இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கவே இல்லை. அது போக டுவல் சிம் போறதுக்கு மட்டும் தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலா அண்டர் 20,000க்கு இது வரைக்கும் Realme ட்ரிபிள் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 சிம் போட்டுக்கலாம், டெடிகேட்டடா மைக்ரோஸ்டி கார்டு போட்டுக்க முடியும். ஒரு சில பிராண்ட் ட்ரிபிள் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுக்கலனாலும் ஹைபிரிட் ஸ்டார்ட் ஆச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது 1-2 சிம் போடலாம், இல்லைன்னா ஒரு சிம் ஒரு மைக்ரோஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அது இங்கே கொடுக்காம விட்டது ஒரு ட்ராபேக் தான். அதை கூட நான் பெரிய விஷயமா சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே பேஸ் ஸ்டோரேஜ் ஆப்ஷனே 128 GB கொடுக்குறாங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஆனால் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் என்ன மாதிரி பேசிக் யூஸர் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இப்போலாம் ஒரு சில ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனோட 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இங்கே கொடுக்காம விட்டது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தான் சொல்லுவேன். மூணாவது ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வெறும் 4310 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்குது. சார்ஜிங் ஸ்பீட்லாம் ரொம்ப வேகமாக தான் இருக்கும். பட் 4310 mAh பேட்டரி ஒரு நாள் நார்மல் யூசேஜ் தாங்கும். ஹெவி யூசேஜ்லாம் பண்ணீங்கன்னா 6-7 மணி நேரம் தாங்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் ஆக ஒரு 5 மணி நேரம் தான் இந்த பேட்டரி லைஃப் தாங்கும். இந்த தேதிக்கு 6000 mAh பேட்டரியெல்லாம் பட்ஜெட்டில் நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. நிறையா இல்லை, இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் 5000 mAh இல்லைன்னா 6000 mAh தான் கொடுத்துருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப பேட்டரி லைஃப் இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஃபோர்த் ரீசன், இன்னைக்கு தேதிக்கு அண்டர் 20,000க்கு மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறவங்க எல்லாருமே கேம் விளையாடுறதுக்காக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நார்மலாக ஃபோன் பேசுறதுக்காக ஃபோன் வாங்குறாங்க, படம் பார்க்கறதுக்காக ஃபோன் வாங்குறாங்க. வெறும் 10,000-12,000 போட்டு வாங்கிக்குவாங்க. கேமிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க தான் 20,000 போட்டு ஃபோன் வாங்குறாங்க. அது மாதிரி கேமிங் ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறாங்க. ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் எதிர்பார்க்குறாங்க, இல்லைன்னா 90 Hz ஆச்சு எதிர்பார்க்காங்க. அதனால தான் Realme 7 அதுக்கப்புறம் Realme Nano 20 Pro மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் 15000க்கு 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 20000க்கு லான்ச் பண்ணியிருக்க இந்த Realme X7 5G ஸ்மார்ட் ஃபோனில் வெறும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் 120 Hz 90 Hzல பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் கேமிங் ரெஸ்பான்ஸும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேற லெவலில் இருக்காது.
அது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக் தான். 5வது ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனி IMX471 சென்சார். ஒரு காலத்தில் OnePlusோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன்லேயே இந்த சென்சார் தான் கொடுத்தாங்க. இதோட குவாலிட்டியில் எந்த குறையுமே இல்லை, ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பட் ரியல்மி தரப்புலேருந்து 12,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க Realme X7 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இதே 16 மெகாபிக்சல் கேமரா தான் இருக்குது. அதுலேயும் குவாலிட்டி இதில் இருக்க அளவுக்கு தான் இருக்கும். 12,000க்கு அந்த அளவுக்கு நல்ல செல்ஃபி கேமரா கொடுக்குறப்ப 20,000க்கு லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்து இன்னமும் குவாலிட்டி நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். அதனால் இதுவுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராபேக் தான். இதே ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல செல்ஃபி கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மியோட 7 Pro ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். அதில் 32 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. நிச்சயமாக செல்ஃபி கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் இதை விட அதில் பெஸ்ட்டாக இருக்கும். Realme X7 7 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் கம்பேரிசன் வீடியோ வேணுமா கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் குயிக்காக மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்காக வாங்கணும், யாரெல்லாம் வாங்கணும், அதுக்கான 3 ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆவரேஜான 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலுமே பவர்ஃபுல்லான MediaTekோட Dimensity 800U ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இப்போ தான் யூஸ் பண்ணுறாங்க. 7 nm பில்ட் பண்ண ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Mali-G57 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 3,30,000க்கு மேலே அச்சீவ் பண்ணியிருக்கிறதா இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட் டீசர் பேஜில் கொடுத்துருந்தாங்க. பட் இன்னைக்கு ஒரே அடியாக 3,49,000 அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ரியல்மி ஒரு சில சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு அதிகமாக ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இது இல்லைனா கூட இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததையும் வாங்கி கேம் விளையாடி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தரலாம். பட் கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட் கிடையாது. ரெண்டாவது ரீசன் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட காம்பேக்டான சைஸ். இங்கே மொத்தமாக 2 கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சில்வர் கலர், அதுக்கப்புறம் வெபுலா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கே டிசைன் சொல்ல காம்பேக்டான சைஸ் தான் சொல்கிறேன். ஏன்னா டிசைன் அந்த வெபுலா அப்படிங்கிறதால 5-6 கலர் கலந்து வருது. பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. மேபி கையில் வாங்கி பார்த்தா நல்லா இருக்குமா என்னமோ, வாங்கி பார்த்தரலாம். பட் இங்கே வெயிட் ரொம்ப கம்மியாக 176 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. 8.1 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இது சில்வர் கலர் ஆப்ஷனுக்கு, அது போக அந்த வெபுலா கலர் ஆப்ஷனுக்கு 179 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. 8.3 mm திக்னஸ் இருக்குது. இது ரெண்டுமே இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு லெவல் செட் ஆகும். மூணாவது ரீசன் நாளே சொன்ன மாதிரி இங்கே என்னதான் 4300 mAh பேட்டரி கொடுத்தாலுமே 50 வாட் அந்த சூப்பர் டாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணோம்னா 0லேருந்து 50% வெறும் 18 நிமிஷத்தில் ஏற்றிக்க முடியும். பட் அதுக்கப்புறம் ரிமைனிங் 50%, அதாவது 0லேருந்து 100% இருக்கு 47 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் அந்த மொதல் 50% ஃபாஸ்ட் ஏறிடும். அது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவ்வளோதான். ஃபைனலாக இங்கே ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Realme X7 ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ஆப்ஷன் 6,128 20,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹை அண்ட் 8,128 22,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபர்ஸ்ட் சேலுக்கு வருது. அந்த சேலில் ஐசிஐசியோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா பேஸ் ஆப்ஷன் இன்னும் 2,000 குறைச்சி 18,000க்கும், ஹை அண்ட் 20,000க்கு முன்னால் வாங்கிக்க முடியும். இந்த ப்ரைஸிங்கை பார்க்குறப்ப எனக்கு ஓவர் ப்ரைஸ் மாதிரியே தோணுது, சரியான ப்ரைஸ் மாதிரியே தோணுது. ஏன் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தோணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த Realme X7 5G ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ப்ராசஸர் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஸ்பெக்ஸையும் பார்த்தீங்கன்னா Realme 7 அதுக்கப்புறம் Realme Narzo 20 Pro அப்பப்போ 14,000 13,000 அந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்க ஸ்பெக்ஸ் தான் இதுலேயே இருக்குது. அதை தாண்டி இதில் Dimensity 800U ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர், 5G கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த ரெண்டு ரீசன்னால இங்கே 6,000 ப்ரைஸ் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு சரின்னு தெரியல. அதனால தான் ஓவர் ப்ரைஸோ அப்படின்னு சொல்லி தோணுது. உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சுன்னா கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.